வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம்னா நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஃபுல் ஸ்குவாட் டீடைல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்துட்டோம்னா எம்ஐ கேப்டன் அண்ட் பால் ராயல்ஸ். ஸோ அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் டீடைல்ஸ், அவங்களோட ஓவரால் ப்ராபபிள் பிளேயிங் 11 யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரியான டேலண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, அதை பற்றியான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். எம்ஐ கேப்டன் லாஸ்ட் சீசனோட சாம்பியன்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரிட்டன்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதி 11 வந்து சீல் பண்ணிட்டாங்க. கேப்டன் ரஷீத் கானை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரானை பார்த்தீங்கன்னா ப்ரீசைன் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன். எம்ஐ எமிரேட்ஸ், எம்ஐ நியூயார்க் இந்த மாதிரியான எம்ஐ ஃபேமிலிக்கு வந்து விளாண்டாரு. திஸ் டைம் ஹி கோன பிளே ஃபார் எம்ஐ கேப்டன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீசைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. தென் ரயான் ரிக்கில்டன் லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வந்து விளாண்டுருக்காரு எம்ஐ கேப்டனுக்காக. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு டேலண்ட்டை பார்த்து எடுத்திருந்தாங்க. கங்கிசோ ரபடா அவரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 சீசனாக பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனுக்காக நல்ல ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தென் ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் சீசன் தான் எம்ஐ கேப்டன் எடுத்திருந்தாங்க, மறுபடியும் பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் ஜார்ஜ் லிண்டே நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. நிறையா அந்த ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷன்லாம் வந்து சூப்பராக வந்து விளாண்டுருக்காரு ஜார்ஜ் லிண்டே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ் நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 சம்டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணுவார், பேட்டிங்கும் வந்து டீசெண்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் ரிட்டன்ஷன். இதிலே வந்து அவங்களோட ஆல்மோஸ்ட் 11 வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ஃபுல் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரஷீத் கான் அவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் டீமை வந்து கேப்டன் பண்ண போறாரு. தென் ட்ரெண்ட் போல்ட் அவரை வந்து ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் ரயான் ரிக்கில்டன் அந்த டாப் ஆர்டரில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. தென் ஜார்ஜ் லிண்டே அவரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. கங்கிசோ ரபடா அவரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் கார்பின் போஸ் அவரையும் ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. நிக்கோலஸ் புரானை பார்த்தீங்கன்னா ப்ரீசைன் பண்ணி எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பவர் ஹிட்டர் பேட்டர். தென் ரசி வேனடூசனை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போய் ஸ்மார்ட்டாக வந்து எடுத்திருந்தாங்க. அந்த ரசி வேனடூசன் அண்ட் ரயன் ரிக்கில்டன் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் மறுபடியும் வந்து திரும்பி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. தென் ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ் அவரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் எம்ஐ கேப்டனில் வச்சிருந்தாங்க, இந்த டைம் வந்து மறுபடியும் எடுத்திருந்தாங்க ஆப்ஷனில் போயிட்டு. ஸோ டாப் 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. ரயன் ரிக்கில்டன், ரசி வேனடூசன், ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ். ஸோ இதான் அவங்களோட டாப் 3 பேட்ஸ்மேன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கோலஸ் புரான், தென் ஜேசன் ஸ்மித். ஸோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்துருவாங்க. தென் டுவைன் பிரிட்டோரியஸ் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். அந்த ஒரு லோயர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுப்பாரு. டெத்லீம் வந்து ஒரு டீசன்ட் போலிங்காக இருப்பார். தென் ட்ரிஸ்டன் லூஸ் நல்ல ஒரு யங்ஸ்டர், அந்த அண்டர்-23 ரூலில் நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா இவர் எம்ஐ கேப்டனுக்காக பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிஸ்டன் லூஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிக் ஃப்ரம் எம்ஐ கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்மித் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர் கூட. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. தென் டாம் மூர்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 100 லீக்ல ஃபென்டாஸ்டிக்காக வந்து விளாண்டுருக்காரு. ஒரு இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்டர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானுக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் 11லையும் கூட வந்து வைக்கிறதுக்கான அதிக சான்சஸும் இருக்கு. தென் டேன் பிடட் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. தென் டிஎன் வேன் புரன் அவர் இருக்காரு. தென் டான் லாட்டகன் நல்ல ஒரு யங்ஸ்டர் டாப் ஆர்டர் பேட்டர், ஃபென்டாஸ்டிக்காக வந்து விளாண்டுருக்காரு. அவரோட டொமஸ்டிக் நீங்கள் எடுத்து பாருங்க, கன்சிஸ்டன்சி வேற லெவலில் இருக்கு. தென் டப்ரை ஷம்சி அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின் கண்டிஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ் ஆர் வந்து டுவைன் பிரிட்டோரியஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து டப்ரை ஷம்சி வந்து 11ல் வர்றதுக்கு அதிக சான்சஸும் இருக்கலாம். தென் கரீம் ஜனத் அவர் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கஸ் நைமன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனோட ஓவரால் ஸ்குவாட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேசஸும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னும் பக்காவாக வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் வந்து சூப்பராக இருக்கு. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளே ஆஃப் போவாங்கன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சாம்பியன் வின் பண்ணாங்க. இந்த டைமும் அந்த சாம்பியன் மைண்ட் செட்லேயே வந்து ஸ்குவாடை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓவரால் 11 வந்து சாலிடாக வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ரயான் ரிக்கில்டன், ரசி வேனடூசன் அந்த ஒரு டாப் ஆர்டர் காம்பினேஷனும் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எம்ஐ ஃபேன்ஸும் வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷன் வந்து மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. தென் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். பட் ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் கொஞ்சம் பிட் டவுனாக இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லையும் எங்கேயும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபார்ம் இஷ்யூனால அவர் வந்து 11லலாம் வரமாட்டேன்ட்டாரு. ஹோப் இதுதான் வந்து எம்ஐ கேப்டனோட ஓவரால் ஸ்குவாட். அவங்களோட அண்டர்-23 பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டான் லாட்டகன் எஸ்பெஷலி நல்ல ஒரு டேலண்டட் யங்ஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் டொமஸ்டிக்கில் பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக வந்து விளாண்டது. நிறைய அந்த 30+, 40+ அந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு. டெஃபினட்டாக என்றைக்குமே எம்ஐ வந்து அந்த ஒரு யங்ஸ்டர் டேலண்ட்டுக்கு 11ல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இவருக்கு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக ஹீ வில் ஷோ ஹிஸ் டேலண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் லூஸ் அவர் வந்து எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு பவுலர். லாஸ்ட் சீசனும் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனுக்காக வந்து விளாண்டுருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்சிலையும் பார்த்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க்காகவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனோட ஓவரால் ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்து சீல் பண்ணிடுவாங்க. சாம்பியன் டீம் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது.
பால் ராயல்ஸ் லாஸ்ட் சீசன் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஷனை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கு. பட் அவங்களோட 11 காம்பினேஷனாக பார்க்குறப்போ மேபி பெட்டராக வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். நிறைய அந்த யங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அண்டர் 23 2 பிளேயர்ஸ் இருக்கணும். அந்த ரூல் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தட்ஸ் குட். ஏன்னா அவங்க யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, இந்த பர்டிகுலரோட ஸ்குவாடுக்கு என்ன 11 நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டேவிட் மில்லர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீம் வந்து லீட் பண்ண போறாரு. தென் லுகாண்ட்ரி பிரிட்டோரியஸ் நல்ல ஒரு யங் டேலண்ட் அவர் இருக்காரு. அவர் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு மிட் சீசனில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்திருந்தார். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காக வந்து விளாண்டுருந்தாரு. டெஸ்ட்டாக இருக்கட்டும் T20 இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார். நல்ல ஒரு டேலண்டட் கை, ட்ரஸ்ட் பண்ணி ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. பியாண்ட் 14 அவங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்புற ஒரு நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர். லாஸ்ட் 3 சீசனாக வந்து சாலிட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்மர். தென் ரூபின் ஹெர்மன் அவர் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்பாபே, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து அந்த ட்ரை சீரீஸ்லையும் நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. தென் சிக்கண்டர் ராஜா நல்ல ஒரு வேல்யூ அடிஷன், எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர். என்னைக்குமே வந்து ஒரு டீமுக்கு ஆல்ரவுண்டர் வந்து நல்ல ஒரு பூஸ்டபிளாக இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த T20 லீக் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து வச்சிருக்காரு. தென் முஜிபியூர் ரஹ்மான் அவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரீசைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ்க்காக அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. இப்போ அவங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்னில் பாட்மேனை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு டெத் பவுலிங்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுப்பாரு. நல்ல ஒரு பை. தென் குடகேஷ் மோட்டியும் வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவரோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார். 50 கூட வந்து T20 வந்து அடிச்சிருக்காரு. பவுலிங்கும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இவங்க எங்கே வந்து அடி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின் கண்டிஷன் கன் மாதிரி வச்சிருக்காங்க. அவுட் சைட் பால் இவங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து இருக்கு. டெலானோ பாட்டிகிட்டர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து எம்ஐ கேப்டனுக்காக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. தென் கைல் வெரைன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் கீப்பர் பேட்டர். அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண போறாரு. ஸோ அவரை வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து வச்சிருந்தாங்க, டேன் பிலாஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைல் வெரைன் வந்து எடுத்திருக்காங்க. தென் கீகன் லயன் கேட்ச் அவுட் நல்ல ஒரு யங் டேலண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. சூப்பரான பேட்டர். அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளாண்டு இருந்தாரு. தென் அசா ட்ரைப் நல்ல ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை வந்து எடுத்திருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா யங் பேட்ஸ்மேன் தான். ஜெர்சி டீமுக்காக வந்து விளாண்டுருந்தாரு. ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். ரீசெண்டாக கவுண்டியில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தென் ஹார்டஸ் வில்லியோன் அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலர். தென் ஜாக்கோன் ஜோன்ஸ் பேஷான் அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரை சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தென் ஜே பேசான் அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. தென் டான் லாரன்ஸ் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். பவுலிங் வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுப்பாரு ஃப்ரம் இங்கிலாந்து. பட் ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்னாக இருக்கு. தென் எஸ்ஆன் மலிங்கா சூப்பராக வந்து லாஸ்ட் சீசனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு பால் ராயல்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வந்து அந்த டேலண்ட் பார்த்து எடுத்திருந்தாங்க. தென் நிக்கோபனி மொக்கானா அவர் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் டிஷன் ஹாலம்பேஜ் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. சூப்பராக வந்து டொமஸ்டிக்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிக்கோபோ பீட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸோட ஓவரால் ஸ்குவாட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு அசா ட்ரைப் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு யங் டேலண்ட். ரீசெண்டாக வந்து அந்த கவுண்டியில் பெர்ஃபார்மன்ஸ் 200 வந்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு டேலண்டட் காய். ஒன்று அவர் ஓப்பனிங் பண்ணுவார், இல்லைனா டான் லாரன்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ஓப்பனிங்கில் தேவைப்படுது. ஸோ இந்த 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாற்றி வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்து டேலண்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா ஜே பேசன் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு குயினா மொப்பாக்கா வந்து இந்த டைம் எடுக்க முடியல. ஸோ அதுக்காக இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஜே பேசனை வந்து எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக அந்த சவுத் ஆப்பிரிக்கா எமர்ஜிங்க்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. அனதர் ஒரு யங் டேலண்ட் நல்ல ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. நெக்கபோனி மெக்கானா அவரை வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் ஃபாஸ்ட் பவுலர். ரீசெண்டாக அந்த சவுத் ஆப்பிரிக்கா எமர்ஜிங்கில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் இவங்கள்ட்ட அந்த ஒரு சாலிட் 11 வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் டீம் அவங்க பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு பிளே ஆஃப் வரைக்கும் போனாங்க. பட் பிளே ஆஃபில் வந்து கஷ்டப்பட்டிருந்தாங்க. பட் டெஃபினெட்லி வந்து அந்த பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு அதிக சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹோப் அவங்க 11 வந்து ஒரு காம்பினேஷன் செட் ஆகி, ஏன்னா அவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அசா ட்ரைப் அண்ட் டான் லாரன்ஸ் அந்த ஒரு காம்பினேஷனே வந்து மாற்றத்துக்கான அதிக சான்சஸும் இருக்குது. ஸோ ஹோப் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்த பர்டிகுலர் டீம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த 11 காம்பினேஷன் அமைஞ்சால் மேபி வந்து அவங்க பிளே ஆஃப் போவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீம் வந்து பிளே ஆஃப் போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஐ கேப்டவுன் அண்ட் பால் ராயல்ஸ் அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் டீடைல்ஸ், ப்ராபபிள் 11 அந்த டீம் வந்து பிளே ஆஃப் போகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.